டெய்லியும் 100 கஸ்டமர்ஸ் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, சேல்ஸும் நடக்குது, பட் ஆனால் ப்ராஃபிட் மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? அதோட ரீசன் ராங் கஸ்டமர் டார்கெட்டிங். எப்படி உங்களோட டார்கெட் கஸ்டமரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. This is day 5 of how to start a profitable food business series. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் செல் பண்ணணும், எல்லாத்துக்கும் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஸோ கஸ்டமர் சைக்காலஜியை புரிஞ்சிக்க ஒரு 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க பட்ஜெட் கஸ்டமரா இல்லை ப்ரீமியம் கஸ்டமரான்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு, குவாலிட்டியா, டேஸ்டா, ஆம்பியன்ஸா இல்ல ஸ்பீட் ஆஃப் சர்வீஸா. நம்பர் 3, அவங்க எப்ப பை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். டெய்லியா, வீக்கெண்டா இல்ல நைட்டான்னு. 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் கரெக்டான கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வர முடியும். அந்த கஸ்டமர்ஸை ரிப்பீட்டாவும் வர வைக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட டார்கெட் கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டார்கெட் கஸ்டமர் செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டார்கெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல லாக்ஸ்ல சேல்ஸ் கொண்டு வர குசைன் செலக்ஷனை எப்படி பண்ணலான்னு ரிவீல் பண்ண போறேன். அதுக்காக இப்பவே என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.